பார்த்திங்கன்னா 4 days வேலை பார்க்குறாங்க. A + B + C இது அர்த்தம். இதுக்கு வந்து then C along can do the job in C மட்டும் பண்ணுற வேலை அளவுன்னு கேட்டாங்க. இப்போ என்ன பண்ணோம், எல்சிஎம் முடிக்கணும். 21 11 4 எல்சிஎம் முடிச்சா என்ன வரும்? 11 × 4 44 வரும். 44 எல்சிஎம். இப்போ 44 பங்கு 3 பேர் சேர்ந்து பண்ணுற வேலையின் பங்கு 44. இப்போ ஏ மட்டும் செய்கிற வேலையின் பங்கு பார்க்கணும். 2 வகுத்தா இது வரும், 2 வகுத்தா இது வரும், 2 வகுத்தா இது வரும். ஏபிசி 3 பேர் பண்ணுற வேலையின் பங்கு பார்க்கலாம். 44 4 மீதி 11 இருக்குது. இப்போ 11 பங்கு வந்து ஏபிசி 3 பேரும் செய்கிற வேலையின் பங்கு, ஒரு நாள் செய்கிற வேலையின் பங்கு. பி பார்த்திங்கன்னா 4 11 இருக்கா, இது என்ன இருக்குது, 2 2 4 22 11 22 மீதி 2 11 × 2 22 மீதி என்ன இருக்குது, 2 இருக்குது. இப்படி கொடுக்கணும். இதுதான் ஒரு நாளோட வேலையின் பங்கு. இப்போ சி மட்டும் கேட்கறதுனால என்ன பண்ணும், A + B இதை கூட்டி இதை மைனஸ் பண்ணும். A + B + C இது பண்ணால் சி வந்துடும். 2 கேன்சல் ஆச்சா, ஏபிபி கேன்சல் ஆகிடும், சி வந்துடும். பார்த்திங்கன்னா 2 + 4 - 11 ரெண்டுத்தையும் கூட்டி இது மைனஸ் பண்ணணும். இது இந்த ஆன்சரை அப்போ தான் சி வரும். 6 - 11 என்ன வரும், 5 வரும். இப்போ 5 மட்டும் ஆன்சர் கிடையாது, எல்சிஎம் இருக்குல்ல அதை வந்து போடணும், டிவைட் பண்ணணும். 44 5 இதுதான் ஆன்சரு. இப்போ எங்களை பாருங்கள், கொடுத்துருக்காங்களா 5 கொடுத்துருக்காங்களா, என்ன வரும், பின்னத்தில் கொடுத்துருக்காங்க. பின்னம்னா ஈஸி தான். 8 5 40 4 8 4 5 இது ஆன்சர்.